இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்த வார்த்தையை மாதம் முழுவதும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம செபிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கிருபை, தேவ சமாதானம் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். தகப்பனே, இந்த நாளில் ஒரு வார்த்தைக்காக செபிக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற தாசனை அடியனை மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒரு அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, இந்த மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை மையமாக வைத்து யாரோடு தேவன் இருப்பார், தேவன் எப்படி அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம் தியானித்து நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. மோசே மரித்து போகிறார். மரித்து போனது பின்பு அதனுடைய 1வது வசனம் வாசிக்கும் போது, யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் யோசுவாவை அழைக்கிறார். மோசே மரித்த பின்பு கர்த்தர் அழைக்கிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து போங்கள் என்று சொன்னபோது, அதுக்கு பிற்பாடு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை தான், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் மாத்திரமில்ல, கர்த்தர் நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க யாரோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னால், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால், ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே நாம் அதிகமாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம் ஜெபத்தை குறித்து தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு 3 தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில் சுட்டி காட்டி, அவர்கள் எந்த சூழ்நிலையிலே தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், தேவன் செய்த அற்புதங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். முதலாவது எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தர் ராஜாத்தை குறித்து பார்க்கும்போது, அங்க ஒரு ஜனங்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இங்க எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்க்கு சொல்றா, நீங்க போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, யூத ஜனங்கள் எல்லாரும் 3 நாளும் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் பண்ணுவேன், நான் மாத்திரமல்ல என்னோடு இருக்கிற தோழி தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி. ஏன் இந்த உபவாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்க்கு சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, 3ஆம் அதிகாரம் அதோட 5வது வசனம் சொல்லும் போது, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆமானுக்கு வந்தது நோக்கம் என்னவென்று சொன்னால்,
மொர்தெகாய் ஆமானை வணங்கவில்லை. இப்ப நான் வேலை செய்கிறேன், என்னுடைய எஜமான் வருகிறார் என்று சொன்னால், எனக்கு மேலதிகாரி வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு நான் வணக்கமோ அல்லது குட் மார்னிங்கோ வைக்க வேண்டும். ஆனால் மொர்தெகாய் எதை செய்தான் என்று சொன்னால், மொர்தெகாய் அதை செய்யவில்லை. செய்யாததுக்கு மாறாக அவன் அமைதியாக இருந்தான். ஏன் ஆமானுக்கு அந்த அந்த மரியாதை கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை மொர்தெகாய் கைபிடித்துக் கொண்டு வந்தான். ஏன் என்று சொன்னால், என்னை என்று வேற தேவன் நமஸ்கரிக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தின யாருக்கும், யூத ஜனம் யாருக்கும் வணங்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. என்னை என்று வேறு யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1 to 10 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையை யூதா ஜனங்கள் எல்லாரும் கை கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கை கொண்டபடியால் இவன் அந்த ஆமானை இவன் வணங்கவில்லை. ஏனென்று சொன்னால், ஆமான் ராஜாவுக்கு அடுத்ததாக அவனுக்கு ஒரு பதவி கொடுத்த போது அங்க இருக்கிற எல்லாரும் வணங்கினார்கள். பாருங்க, அதே 3ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள் வாசிக்கும் போது, ஆகையால் 2வது வசனம், ஆகையால் ராஜாவின் அரண்மனையில் வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அல்லேலூயா. ஒரு ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறான். ராஜா கட்டளை கொடுத்து இருந்தும் மொர்தெகாய் வணங்கவில்லை என்று சொன்னால், அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வருகிறது. என்ன ஒரு ஆபத்து என்று சொன்னால், யூத ஜனங்கள் எல்லாரும் மறிக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அதனுடைய 6வது வசனம், ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய அந்த வைராக்கியம் எங்க போய் நிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, யூத ஜனம், அதாவது சூசானில் இருக்கிற அகஸ்வேரு ராஜ்யம் எங்கும் இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாரும் அழிக்க வேண்டும் என்று, சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டிருந்தான். வகை தேடிக்கொண்டிருந்த சமயத்துல இந்த காரியம் மொர்தெகாய்க்கு கேள்விப்பட்டு, மொர்தெகாய் இதை அறிந்து அவனுக்கு அமைதியா இருக்க முடியவில்லை. ஏனென்றால், என் ஜனங்கள் அழிக்கப்பட போகிறாங்க, என் ஜனங்கள் கொல்லப்பட போகிறாங்க, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மொர்தெகாய் நினைத்த போது அவன் செய்த காரியம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். அல்லேலூயா. இப்படி மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. ராஜா கட்டளை கொடுத்துட்டான், எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா ராஜாவுக்கு தெரியாது இது எஸ்தருக்கும் விரோதமாக, எஸ்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் நடக்கிற காரியம் என்று சொல்லி கட்டளை பிறக்கப்பட்டது. கட்டளை பிறந்த உடனே எல்லா இந்த அகஸ்வேரு ராஜ்யம் எங்கும் இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் லெட்டர் போன உடனே இதை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் எப்படி இருந்தார்களாம், மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் சீக்கிரமாய் பதில் கொடுத்தார். இதை அறிந்த மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்திரத்துல சொல்லி அனுப்புறான். எஸ்தர் ராஜா சொல்றான், ராஜா கூப்பிடாம நான் போக முடியாது, அப்படி நான் போனா ராஜாவுடைய கண்களே தயவு கிழித்தா பரவாயில்ல, இல்லைன்னா ராஜா என்னை கொன்று போடுவார் என்று சொன்னதுக்கு அப்புறமும் மொர்தெகாய் என்ன சொல்றார் பாருங்க. 12வது 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று மனதில் நினைவு கொள்ளாதே. இப்படி அவனுடைய சூழ்நிலை சொல்ற, எஸ்தர் ராஜாவுடைய சூழ்நிலைய மொர்தெகாய்க்கு சொல்றான். ஆனா மொர்தெகாய் சொல்ற வார்த்தை பாருங்க, நீ தப்பும்படியாக, நீ மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. அதுக்கப்புறம் சொல்ற, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வரும் என்று. அல்லேலூயா. இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற காலத்துல நான் மௌனமா இருந்தவன்னு சொன்னா
வேற இடத்திலிருந்து ரட்சிப்பு மற்ற ஜனங்களுக்கு போகும், ரட்சிப்பும் சந்தோஷமும் போகும், சகாயமும் கிடைக்கும். ஆனால் நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பு, அந்த சந்தோஷம், சகாயம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இதை சொன்னதுக்கு அப்புறம் எஸ்தர் ஒரு முடிவெடுக்கிறான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி. யாருக்காக? எஸ்தருக்காக. எஸ்தருடைய நானும் உபவாசம் பண்ணுவேன், நீங்களும் உபவாசம் பண்ணுங்க. நான் சட்டத்தை மீறி பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் அங்கே எடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இங்க எஸ்தர் சொல்றா, சட்டத்தை மீறி நான் போனாலும் போறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்கிற அந்த உறுதியை கர்த்தர் கண்டு ஒரு அற்புதம் அந்த இடத்துல செய்கிறார். பாருங்க, 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். மொர்தெகாய்க்கு விரோதமாய் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி 50 முழம் கொண்ட தூக்கு மரத்தை அங்கே ஆமான் உருவாக்குகிறான். உருவாக்குனதுக்கு அப்புறம் சட்டத்தை மீறி போறான். போற இடத்துல 5ஆம் வாசிக்கும் போது ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்குது. விருந்துக்கு அழைக்கிறான். விருந்துக்கு அழைக்கும் போது ஆமானையும் அழைக்கிறான். எஸ்தர் ராஜாத்தி அழைத்த போது மொர்தெகாயை பார்க்க இவனுக்கு அப்படியே உள்ள கோபம் உச்சிக்கு ஏறு. அவன் மூர்க்கம் நிறைந்தவனான, அவனை பார்க்க அவனுக்கு கோபம் மிகவும் வேண்டாம் எனக்கு விட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் சும்மா வந்து நின்று நமக்கு எப்படி கோபம் வரும், அதை காட்டிலும் கோபம் அவனுக்கு அதிகமா இருந்துச்சு. அங்க சொல்றாரு பாருங்க, இந்த 15வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேசு அவனுடைய சிநேகிதர் எல்லாரும், நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிற மனைவி, நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும். மனைவி ஆலோசனை கொடுக்கிறான். யாருக்கு? ஆமானுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. இப்படி நாளைக்கு ராஜா கிட்ட போய் சொல்லு, மொர்தெகாயை தூக்கு போட வேண்டும் சொல்லி 50 முழ உயரமுள்ள தூக்கு மரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். வைத்திருந்த சமயத்துல அவன் நினைத்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடித்தார். 7ஆம் அதிகாரத்திலே 9, 10 வசனங்கள் வாசிக்கும் போது மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தில ஆமானை தூக்கிலிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு யூத ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஆமானுடைய எண்ணத்தை கர்த்தர் மாற்றினார். எப்படி? ஜெபித்த போது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்தார். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியோடு கூட இருந்தார். ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்த போது அவன் செய்த காரியம், மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பி செய்து வைத்த அந்த தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கிலிட ராஜா கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரம் வருகிற ஆபத்துல, நம்முடைய நண்பர்களுக்கு வருகிற ஆபத்துகளில் இருந்தும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, உபவாசம் வந்து ஜெபிக்கிறாங்க. இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, முதலாவது வாசிங்க. ஹல்லேலூயா. முதலாவது எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஒரு யூத ஜனம் அழிக்கப்படுகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு உபவாசம் வந்து ஜெபம் பண்றார்கள். கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். இரண்டாவது, பவுலோடு கர்த்தர் கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பவுலும் சீலாவும் நடுராத்திரியில, எங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு நீ வெளியே வராத அப்படின்னு சொன்னா நம்ம வெளியே வர்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுவோம். இங்க பவுல் அப்படி செய்யல. பவுல் சிறைச்சாலையில இருந்தபோது நடுராத்திரியில தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் சிறைச்சாலையில இந்த காரியம் நடக்கிறது என்று சொன்னால், அதனுடைய 16வது வசனம், அதே அதிகாரம் 16வது வசனம், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போயிட்டு இருக்கும் போது 13 வாசிக்கும் போது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமா ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து
அநேக கூடி வந்த ஸ்திரீகள் உபதேசித்தோம். அங்கே தியத்திரர் ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறமான தேவனை வணங்குறதுமாகிய லீதியால் என்னும் பேரில் ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தார். அங்க பட்டணத்துக்கு வெளியே போய் அங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வழக்கமா ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போறாங்க. ஜெபம் பண்ண இடத்துக்கு போன அந்த சமயத்துல அங்க இருக்கிற ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 16வது வசனம் வாசிக்கும் போது, நாங்கள் ஜெபம் பண்ணும் இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருக்கிற, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்கு போறதுக்கு காரணம் என்று சொன்னால், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணும்படியா வழக்கமாய் போகிற இடத்துல அந்த இடத்துல குறி சொல்லுகிற ஒரு பெண் அவங்களுக்கு எதிர்பட்டு வருகிறான். அந்த பெண் கடந்து வரும்போது ஜெபம் பண்ண இடத்துக்கு போகையில குறி சொல்லுகிற ஆவியா அவங்களுக்கு அந்த பொண்ணு எதிர்படுறான். அந்த பொண்ணு எதிர்பட்ட அந்த சமயத்துல அவங்க வந்து அந்த பெண்ணு சொல்ற காரியம் 17வது வசனம், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வரையை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டான். இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறான். அநேக நாள் சொல்றான். பவுலும் பார்த்து பொறுமை இழந்து 18வது வசனம், பவுல் சினங்கொண்டு அந்த அவளை பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு நாமத்தில் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு ஒரு குறி சொல்லுற பெண்ணு கடந்து வரான். அந்த பெண்ணுக்குள்ள குறி சொல்லுகிற ஆவி இருக்குது. பவுலும் சீலாவும் போகிற எல்லாம் தினமும் வந்து இவங்க உத்தமமான ஊழியக்கார ரட்சிப்பு வழி நமக்கு சொல்றாங்க என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருந்த பவுலுக்கு சின்னம் ரொம்ப கோபம் வந்து அவளை பார்த்து இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறான். போனதுக்கு அப்புறம் அந்த பெண் நார்மல் ஆகிறான். இதனால் பவுலும் அந்த பெண்ணின் மூலம் ஆதாயம் பெற்றுக்கொண்ட அந்த மனிதர்கள் பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள். 19 to 23 வசனங்கள் வாசிக்கும் போது, குடிசெல்லும் பெண் மூலம் ஆதாயம் கொண்ட அந்த மனிதர்கள் ஆதாயம் அற்று போனது என்று கண்டு பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில அடித்து வைக்கிறார்கள். அங்கே தேவனை துதித்து பாடின சமயத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். 26வது வசனம் வாசிக்கும் போது, அவர்கள் தேவனை துதித்து பாடின 26வது வசனம் வாசிக்கலாம். எப்படி இடவிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்த சமயத்துல சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசைந்து தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அதே சிறைச்சாலையில் இருக்கிற சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்க, எல்லாம் அங்க நடந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் கதவு எல்லாம் கலந்து போச்சு, எல்லாம் ஓடி போயிட்டேன்னு சொல்லி நினைத்த போது சிறைச்சாலைக்காரன் தன்னைத்தானே கொலை செய்ய அவன் கத்தியை எடுத்த போது பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னபோது அங்கே ஒரு ரட்சிப்பு சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்திலே நடந்தது. அல்லேலூயா. ஒரு செபிக்கிற தேவ பிள்ளையோடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஒரு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இங்க பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடி நடுராத்திரியில கர்த்தரை துதித்து பாடின போது, கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தின போது சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. அதே 19ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிக்கும் போது, பவுலுடைய துணிகளை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். பாருங்க, அவனுடைய சரீரத்தில் இருந்த உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கின, கொள்ளாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கும் போது, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பவுலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது பவுலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், நீ பயப்படாதே,
பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பவுலோடு கூட இருந்தார். பவுலை கொண்டு கர்த்தர் அநேக நிருபங்களை எழுதினார். பவுலை கொண்டு அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. மூன்றாவது, இவர்கள் ஜெபித்தது நடுராத்திரி, இரவிலே ஜெபிக்கிறார்கள். கடைசியாக நம்ம பார்க்கும்போது தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். இங்க தானியேலுக்கு விரோதமாக சதித்திட்டம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால் 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. நம்ம ஆளுக மிகவும் வைராக்கியமுள்ள ஆளுக. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த யூத ஜனங்கள் எல்லாரும் மிகவும் வைராக்கியமானவர்கள். என்னதான் சட்டம் கொடுத்தாலும் சரி, என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, நான் முன்பு செய்து வந்தபடியே நான் தேவனை நோக்கி நான் ஜெபிப்பேன் என்கிற அந்த எண்ணம் தானியேலுக்குள் இருந்தது. 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் எல்லோருக்கும் மேலான ஒரு பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பாபிலோன் ராஜ்யத்திலே, அந்த தேசத்திலே ராஜ்யம் முழுவதும் இருக்கிற அதிபதிகளுக்கு மேலாக தானியேலுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பு நிமித்தமாக தானியேலை கொலை செய்யும்படியான சதித்திட்டம் தீர்க்கப்படுகிறார்கள். அதில் 7வது வசனம் வாசிக்கும் போது 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. தேவனையானாலும் மனுஷனையானாலும் வணங்கக்கூடாது. இப்படி சொல்லும் போது இது தானியேலுக்கு தெரியும். தானியேலுக்கு இந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்து 9வது வசனம், அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் என்று சொல்லி தானியேலுக்கு தெரிந்த போது 10வது வசனம் வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அநேகர் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. இங்க 30 நாள் வரைக்கும் யாரையும் வணங்கக்கூடாது, யாரையும் நமஸ்கரிக்க கூடாது. அப்படி ஒரு திட்டம் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது. இது தானியேலுக்கு தான் என்று சொல்லி தரியு ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் செய்தது என்னவென்று சொன்னால், தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தது எஸ்தர் ராஜாத்தி யூத ஜனங்களை அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உபவாசம் வந்து ஜெபிக்கிறார். 2வது பவுல் நடுராத்திரியிலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது சிறைச்சாலைக்காரர் ரட்சிக்கப்படுகிறான். இங்க தானியேல் ஜெபித்த போது, ஜெபிக்கிற தேவ பிள்ளையோடு தேவன் இருக்கும் போது கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய 22வது வசனம் வாசிக்கும் போது, அல்லேலூயா. எப்படி சிங்கம் தன்னை சேதப்படுத்த கூடாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி ஆவியானவர் அந்த நேரத்திலே சொல்லுகிற வார்த்தையை நம்ம பேசும்போது ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள் வராது. தானியேல், நீ என்ன வேணா பத்திரத்துக்கு கையெழுத்து வை, நீ என்ன வேணா திட்டு, நீ என்ன வேணா நீ சட்டம் கொண்டு வா, ஆனாலும் நான் செய்து வந்தபடியே என் தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபிப்பேன் என்கிற அந்த எண்ணம் தானியேலுக்குள் இருந்தது. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கண்டு தானியேலோடு கூட இருந்த கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. இப்பொழுதும் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அன்பு தேவஜனமே, நீங்கள் செபிக்கும் போது அந்த சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு ஒருவர் உண்டு, நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தானியேலுக்கு விரோதமாய் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ராஜாவுக்கு தெரியாது. தானியேலுக்கு விரோதமாய் காரியம் நடக்கிறது. தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போடுகிறார்கள். போட்டதுக்கு அப்புறம் ராஜா தூங்கவில்லை. தூங்காம விடிய காத்திருக்கிற எப்போ பொழுது விடியும் என்று சொல்லி அவன் பொழுது விடிந்த உடனே தீவிரமாய் அந்த சிங்கத்தின் கெபியிலே போய் நின்று அவன் கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறாராம்? 20வது வசனம் வாசிக்கும் போது,
எப்படி கேட்கிறாரா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். எப்படி தரியு ராஜா சொல்றான், தேவனை குறித்து சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்டபோது அவன் சொல்றான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த 26வது வசனம் வாசிக்கும் போது கடைசியாக அந்த 26, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்களுக்கு யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தரியு ராஜா, பாபிலோனை ஆள்கிற தரியு ராஜா சொல்றான், தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே போல எஸ்தரோடு கூட கர்த்தர் இருந்து யூத ஜனங்கள் எல்லாரும் அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். இரண்டாவது, பவுலோடு கூட கர்த்தர் இருந்தார். பவுல் ஜெபித்த போது சிறைச்சாலை தலைவன் ரட்சிக்கப்பட்டார். மூன்றாவது, தானியேல் ஜெபித்த போது தானியேல் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. தேவ சமுத்திர கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, கேட்ட வார்த்தை ஒன்று வெறுமையாய் நம்மிடத்தில் வருகிறதல்ல. அன்பு தேவ ஜனமே, நீங்க ஜெபிப்பீங்க என்று சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் மாத்திரமில்ல, ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிலையில் தங்குவான் என்று சொல்லி. நீங்க போகும்போது வரும்போது ஸ்தோத்திரத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தாமே நம்மோடு கொடுத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தையை மனதில் வைத்து, ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே, இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்த ஆராதனையில தகப்பனே பங்கு பெற்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், எஸ்தர் ராஜாத்தியோடு கூட இருந்து யூத ஜனங்களை அழிவில் நின்று பாதுகாத்த தேவன், பவுலோடு கூட இருந்து ஆண்டவரே சிறைச்சாலைக்காரனுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே தானியேலோடு கூட இருந்து தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வரும்படியாய் செய்த தேவன், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உணவு மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடு அணிவரைக்கும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.